அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக நமது வயல் செண்பகத்தோப்பு அடிவாரத்தில் செண்பகத்தோப்புக்கும் நம்ம வயலுக்கும் 1 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு. இந்த வயலில் நம்ம மாதம் ஒவ்வொரு மாதமும் கிளாஸு மூலிகை வகுப்பு நடைபெறும். இப்போ மாமரம் இங்கே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இங்கே எங்கள் தோப்பில் மாமரமும் தென்னை மரமும் அதிகம். எல்லாமே நாட்டு மரம்தான். இந்த நாட்டு மரத்துலேருந்து நாங்களே முன்னால் நாங்கள் தேங்காய் பருப்பை கொடுத்து விலைக்கு ஆட்டுவோம். இப்போ நாங்களே எங்கள் சொந்த மிஷின் இருக்கிறதுனால தேங்காயை நாங்களே ஆட்டியிருக்கோம். அது மாதிரி நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எல்லாமே ஆட்டி, அதாவது இயற்கை முறையில் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்க போகிறோம். இப்போ மாம்பூவை நம்ம இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு மாம்பூவு. இந்த மாமரத்தில் நிறையா மருத்துவ குணம் உங்களுக்கு இருக்குது. இந்த இளம் தளிர் தளிர் காலையில் எடுத்து மென்று சுவைச்சி சாப்பிட்டிங்கன்னா நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்ட மாதிரி தான் நல்லா தோர்ப்பு இருக்கும், இனிப்பு இருக்கும். அப்படியே ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தோம்னா உடம்புக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். சர்க்கரை வியாதியை குணப்படுத்துறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் இந்த மா இலை. அதே மாதிரி இந்த பூ இந்த பூவை பறித்து நம்ம கஷாயம் போட்டு குடித்தாலுமே சர்க்கரை வியாதி மட்டும் இல்லை, மூளை நரம்புகளை வலுவுண்டாக்கக்கூடியது இந்த மாம்பூ. ஏற்கனவே பல முறையில் நம்ம வீடியோலாம் சொல்லியிருக்கோம். வெண்மை நிற பூக்கள் புறமே மூளையை பலப்படுத்தக்கூடியன்னு சொல்லி. இந்த மாம்பு மூளையை பலப்படுத்தக்கூடியது, ஞானத்தை கொடுக்கக்கூடியது, அறிவு வளர்ச்சி அதிகமாக உண்டாக்கக்கூடியது. இந்த பிஞ்சு உடம்புக்கு அவ்வளோ நல்லது, தோற்பாக இருக்கும். அல்சர் சம்மந்தப்பட்டது குணமாக்கக்கூடியது. நிறையா பேர் பிஞ்சு கீழே வந்துச்சுன்னா எடுக்க மாட்டாங்க. இந்த பிஞ்சை எடுத்து நம்ம ஊறுகாயம் போட்டுக்கலாம். அந்த இதை தோற்பு நல்லா சாப்பிட்டுக்கலாம். அந்த பெரிய காய் பிறகு நம்ம இடத்துல போகிறோமே இயற்கை விவசாயம்தான். பக்கத்தில் எல்லா காட்டிலுமே மருந்து அடிக்காங்க. நாங்கள் எந்த மருந்தும் அடிக்கலை. அது மாதிரி இயற்கை உரம் போட்டு தான் நாங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த மாங்காயிலிருந்து அதாவது நம்ம ஜாம் தயாரிக்க போகிறோம். ஏன்னா இந்த மாங்காய் நாங்கள் வெளியில் யாருக்குமே குத்தகை கூடலை. நாங்களே எல்லாமே எடுத்து மாங்காயிலேருந்து ஊறுகாய் ஜாம் முதல் கொண்டு அத்தனையுமே நாங்கள் தயாரிக்க போகிறோம். எங்கள் அம்மா இருந்த காலத்தில் இந்த பதநீர் காய்ச்சும்போது, அந்த பதநீர் காய்ச்சி இந்த கருப்பட்டி ஆகிற நிலையில் இருக்கும்போது இந்த மாங்காயை நம்ம அந்த பதநூலில் போட்டு காய்ச்சிடுவாங்க. காய்ச்சிட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த பதநீரில் போட்டால் இந்த மாங்காய். அதே மாதிரி உங்களுக்கு கருப்பட்டியில் இந்த மாதிரி ஜாம் மாதிரி செஞ்சு கொடுக்க போகிறோம். அதனால் விலையில் விலைக்கு இப்போதைக்கு ரெடியாகல. இந்த மாங்காய் மரம் பூரமே நிறையா இருக்குது. காய்ச்சி உடனே இதெல்லாம் செய்யணும். ஏன்னா வெளியில் எந்த மாங்காயும் நாங்கள் வாங்கிறது கிடையாது. அதே மாதிரி மாமரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாம்பட்டை ஒரு அற்புதமான மருந்து. அத்திப்பட்டை, மாம்பட்டை, நவாப்பட்டை, நெல்லிப்பட்டை, தென்னம்பூரி, கருவலம்பட்டை, நாவல்பட்டை, இப்படி 8 வித பட்டைகள் சேரும்போது குழந்தை இல்லாதவங்களுக்கு, அதாவது எல்லாமே சம அளவு 8 பட்டையும் காஞ்ச பிறகு 350 கிராம் எடுத்து 8 படி தண்ணி வச்சு ஒரு படியாக வற்ற வச்சு அதை கஷாயம் போட்டு குடிக்கும்போது தூக்கம் நல்லா வரும். நம்ம அனுபவத்தில் கொடுத்த மருந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பக்கியமெல்லாம் கிடைக்கும். அப்பேரட்டு மரத்தில் இந்த மாம்பட்டையும் ஒன்று. அது மாதிரி மாமரத்துலேருந்து நிறையா மருத்துவ குணமெல்லாம் இருக்குது. நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். அது மாதிரி இயற்கையில் தென்னை மரம், அது மாதிரி பப்பாளியெலாம் இப்போ தான் போட்டு உண்டாக்கியிருக்கோம். எல்லாமே இயற்கை விவசாயம் மட்டும்தான்.
நாலு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல தரமான பொருளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இயற்கை விவசாயம் தான் நாங்கள் பண்ணிட்டு வரோம். நம்முடைய சேனலை பார்த்துட்டு வாங்க. நிறையா பொருட்கள் நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம். அது மாதிரி நெல்லி நிறையா போட்டிருக்கோம். நெல்லிக்காய் வெளியில் விலைக்கு வாங்க மாட்டோம். இங்கேயே நம்ம தயாரித்து எல்லாமே கொடுக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.